இயேசுவுக்கு கல்யாணமாகி அவருக்கு 2 மகன்கள் இருக்காங்கன்னா உங்களால் நம்ப முடியுதா? எஸ்க்கு பின்னாடி சொல்லப்படுற கதைகளை நான் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டான் பிரேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் ஒரு புக்கை ரிலீஸ் பண்றாரு. அந்த புக்கில் மிகப்பெரிய சர்ச்சைகள் இருக்கிற மாதிரி சில தகவல்கள் இருக்கு. எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2003 தான் ஸ்டார்ட் ஆகுது. டாமின்சி கோட் நாவல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் கிறிஸ்டின் சம்பந்தப்பட்ட மர்மங்களை அந்த புத்தகத்தில் விவரமா விளக்கி எழுதியிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த ஜீசஸோட கல்யாணம். மகதலேனா மரியாவ் அப்படின்னு ஒரு பெண்ணை இவர் இயேசு மணந்தாருன்னு அந்த புக்கில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பிரிட்டிஷ் நூலகத்தில் இன்னொரு புக் இருக்கு. அந்த புத்தகத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயேசுவுக்கு கல்யாணம் ஆச்சு அந்த மகதலேனா கூட கல்யாணம் ஆகுறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு 2 ஆண் குழந்தைகளும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த புக்ல குறிப்புகள் இருக்கு. அந்த கல்யாணம் எப்ப யாரால நடத்த வைக்கப்படுதுன்னா, அந்த எகிப்து மன்னர் பேரோர் பாத்தீங்களா, அவரோட தலைமையில அவர் தான் இந்த இயேசுக்கும் அந்த மகதலேனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லிட்டு குறிப்புகள் இருக்கு. 20th செஞ்சுரியில எழுதப்பட்ட புக் தான் ஜீசஸ் லெக்ரோ. அந்த புக்ல பாத்தீங்கன்னா ஜீசஸுக்கும் அந்த மகதலேனாவுக்கும் இடைப்பட்ட அந்த உறவு காலம் அதை பற்றி தகவல்களும் அந்த புக்ல எழுதியிருக்காங்க. ஹோலி ட்ரைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, இயேசுவோட அந்த ரத்த பந்தத்துல வந்த ஒரு பெண் இப்போ வரைக்குமே இருக்கிறாங்க, அவங்க இன்னமும் உயிரோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த புக்ல தகவல்கள் சொல்லுது. சொல்லப்பட்ட தகவல்களை வச்சு இயேசுக்கு குழந்தை இருக்கா, இல்லை அவர் கல்யாணம் பண்ணாரா இல்லையா, அந்த பெண் உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.